நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது புரட்டாசி மாதம். புரட்டி போட்டது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். 4 விதமான கிரகங்கள் ரொம்ப அற்புதமான அமர்வு பெற்றிருக்குது. சூரிய பகவான் ரொம்ப அற்புதமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியன் புத ஆதித்ய யோகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அடுத்து 2வதாக செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கார். 4க்குடையவன். அடுத்து பாருங்கள் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வு பெற்றக்கூடிய இந்த காலகட்டம் என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த கால அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கிற முயற்சியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. என்ன காரணமாக சனி செவ்வாய் தொடர்பு பார்வை அப்படிங்கிறது ஒரே அலைச்சல் மட்டும்தான் முடிஞ்சிச்சு. உங்கள் முயற்சிக்கேற்ற பலனே கிடைக்கலன்னு சொல்லணும். மகர ராசியை பொறுத்த வகையில் கடந்த காலங்களில் உங்களோட முயற்சிக்கேற்ற பலனே கிடைக்கல. எடுத்த முயற்சிகள்லாம் தோல்விகளில் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சோர்வே ஏற்பட்டு போச்சு. ஆமாம், எதிர்காலம் ஒரு நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு வேலையே இல்லை, வேலையும் போயிடுச்சு, இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து குடும்ப பிரச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கை கட்டி பறக்குது. குடும்ப பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது. குடும்பத்தில் ஒரே மென்டலி டிஸ்டர்ப்டு. ஆமாம், மைண்டு ஒரே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. என்னென்னா எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே சந்தேகம், யாரை பார்த்தாலும் ஒரே சந்தேகம். ஆமாம், ஒரே குழப்பம். ஆமாம், நம்மளே மறந்துட்டு நம்மளுடைய மறதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எப்படி பண்ணுறது, யாரை நம்புறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கடந்த காலம். கவலைப்படாதீங்க, புரட்டாசி மாதம் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், மனம் தெளிவடைதல் வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகளில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அனைத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதம்ங்க புரட்டாசி மாதம். ஓகேங்களா? இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் முன்னேற்றம் இருக்குது. எப்படி தொழில் முன்னேற்றம் இருக்குது? தொழிலில் இனிமே தான் தொழில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையும். ஆமாம்,
தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு, லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 2வது, வேலையில் இருந்த நெருக்கடி, தொந்தரவு, வேலை இல்லாமல் இருக்கிறது, இவை அனைத்துக்கும் தீர்வாக வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பக்கத்து கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடி, தொந்தரவு, மேலதிகாரியோட தொந்தரவு இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்க, இடமாற்றம் கேட்டவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் உள்ளவங்களுக்கு. அடுத்து பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிர பகவான் தொழில் ரீதியான ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சுக்கிர பகவான் திடீர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்குறாரு. வேலைக்காக தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அடுத்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களாம் லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்குது, எடுக்கலாம். ஏன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு, 6-9 வள்ளுத்து போயிருக்குது. அப்போ சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால 8 சூரியனோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்றதுனாலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தை ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கையில் மிகப்பெரிய லெவலில் நல்ல வெற்றி பெற முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.